இன்றைக்கி நான் வந்து உங்கள்கிட்ட பேச போகிற பெரிய விஷயம் 80-20 அதை பற்றி சொல்லியிருந்தேன் நான். அது என்ன 80-20 2020 கேள்விப்பட்டிருப்போம், ஏன் 2018 கூட கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் 80-20ன்றது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இல்லையா? அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபில் 80%. அதாவது நம்மளுடைய உடலில் உணவுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயத்தை வந்து உண்டு பண்ணும். சாப்பிடணும், கரெக்டாக சாப்பிடணும், அளவாக சாப்பிடணும், கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடணும். இந்த 4 தான் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம். கண்டிப்பாக சாப்பிடணும், கரெக்டாகவும் சாப்பிடணும், அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது, கரெக்டான நேரத்தில் சாப்பிடணும். அது எவ்வளோ பெரிய விஷயம் ப்ளே பண்ணுது. யோசிச்சு பாருங்கள். அளவான சாப்பாடு கரெக்டான டயத்தில் எடுக்க முடியாமல் போச்சுன்னா நம்மளுடைய முகத்துலேயும் உடல்லையும் தோல்லையும் நிறைய விதமான மாற்றங்கள் நம்மளோட ஏற்படும். ஸோ அதை நீங்கள் எல்லாருமே நல்லா உணர்ந்துக்கணும். நம்ம எல்லாருக்குமே எவ்வளோ வேலைகள் கண்டிப்பாக இருக்குது. உட்காந்துட்டு செய்கிற வேலை தான் இப்போ நிறைய பேர் பார்க்குறோம். இருந்தாலும் அந்த டயத்துலேயும் நமக்கான நேரம்ங்கிறத நம்ம கண்டிப்பாக ஒதுக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். குறைந்தபட்சம் சாப்பிட்ற அந்த ஒரு 15-20 நிமிஷமாவது உங்களுடைய சாப்பாட்டுக்கு மரியாதை கொடுத்து நீங்கள் அதை சாப்பிடணும். ஸோ அதை வந்து கொஞ்சமாவது இனிமேல் வந்து இதுக்கு முன்னாடி பண்ணாதவங்க இதுக்கப்புறமாவது ஃபாலோ பண்ணுங்கள். அது ரொம்ப 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 நல்லது. நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வேலைகள் இருந்தாலும் நான் அந்த டயத்துக்கு கரெக்டாக என் கூட இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு சொல்லியிருப்பேன், ஈட் ப்ராப்பர்லி. டைமை வந்து கரெக்டான டைமை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். வேக்கப் ஆஸ் early as possible. ஸோ இந்த 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 ஒரு விஷயங்கள்லாம் நான் அடிக்கடிக்கு எனக்கு கூட இருக்கிறவங்க சொல்லிகிட்டே இருக்கேன். இப்போ கூட பார்த்திங்கன்னா மணி 4:30. ஸோ வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, நம்மளுடைய கரெக்டான டயத்தில் கரெக்டாக எல்லாமே வந்து பண்ணணும். அப்போ தான் நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். 30 ஆனாலும் 40 ஆனாலும் 50 ஆனாலும் நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு முழு பொறுப்பு நாம் மட்டுமே. இன்றைக்கி இன்னொருத்தருக்காக நம்ம வேலை ஓடி 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 செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்காக நாளைக்கு ஓடுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. நமக்கு நாம் யோசித்தா மட்டுமே அந்த ஒரு பலன் கிடைக்கும். 50 வருஷம் வரைக்கும் நான் இருப்பேன் அப்படின்னா கரெக்டாக உடம்பையும் சாப்பாடு மனசு இது எல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா டெஃபினட்டாக அந்த 50ங்கிறது 60 வரைக்கும் கூட போனால் நாம் நம்ம குழந்தைங்களுக்காகவும் ஃபேமிலிக்காகவும் கண்டிப்பாக இருக்கணுங்கிறது ஒரு கட்டாயம். அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஈட் ப்ராப்பர்லி. ஸோ அதுக்காக அந்த ஃபார்முலா தான் 80-20. இன்னும் அது 80-20 எப்படின்னா இது ஒரு ஜாப்பனீஸ் டெக்னாலஜின்னு கூட சொல்லலாம். ஜப்பானில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஒரு சில நல்ல விஷயங்கள் உண்டு. அந்த நல்ல விஷயங்களை நாம் நம்மளோட லைஃப்பில் ஃபாலோ பண்ணால் இன்னும் நல்லா தான் இருக்கும். நல்ல விஷயங்களை எங்கே பார்த்தாலும் அதை ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி அதோட அனாலிசிஸும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த சீதோஷ்ண நிலைக்கும் அந்த சூழ்நிலைக்கும் அது மேட்ச் ஆகும் பொழுது நமக்கு அது மேட்ச் ஆகுமா அப்படிங்கிறத யோசித்து அதை ஃபாலோ பண்ணுறது நல்லது. கண்மூடித்தனமாக ஒரு விஷயத்தை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் தான் நான் சொல்ல வர விஷயம். ஸோ 80-20 அப்படின்னா 80% மட்டுமே உங்கள் வயிற்றை நிரப்ப வேண்டும். கரெக்டான அளவுன்னு ஒரு பாயிண்ட்டை நான் சொன்னேன். அந்த கரெக்டான அளவுக்கும் இந்த 80%. ஸோ எப்பொழுதுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிக்கல, இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருக்கு, இந்த டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னா தயவுசெய்து அதை வந்து அப்பார்ட் ஃப்ரம் தி ரூல்ஸ் ஆனால் ஃபில் 80%. ஸோ நல்லா இருக்குது, நல்ல வயிறு முட்டை பிரியாணி சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஈட் ப்ராப்பர்லி வித் 80%. அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். இதை தாண்டி அந்த 80% தாண்டி நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஜப்பான் மக்கள் வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு நல்ல விஷயங்கள் வந்து நான் கண்டினியூஸாக பார்த்துருக்கேன். ஜப்பானில் இந்த மாதிரி வந்து தள்ளுவண்டி கடைகள் இதெல்லாம் கிடையாது. என்னென்னா அங்கே வந்து சாப்பாட்டுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு வந்து விருப்பப்படுற ஒரு மக்கள் தான் அவங்க. நீங்கள்
நிறையா வீடியோஸ் பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருன்னா ஜப்பானில் இருந்தால் அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள். தெருக்களில் நின்றுட்டு அவங்க சாப்பிடவே மாட்டாங்க ஒரு நாளும். ஹோட்டல்ஸில் கூட கையில், அதாவது இப்போ நம்ம ஊரில் ஏன் சொல்கிறோன்னா, ஹோட்டல்ஸில் கூட சில இடங்களில் நின்றுட்டு சாப்பிட்ற வசதிகள்லாம் இருக்குது. பட் ஆனால் அந்த ஊரில் அந்த மாதிரி ஒரு வசதியே கிடையாது. தெருக்களில் குப்பை தொட்டி கிடையாது. ஒரு ஆச்சரியமான விஷயம். இதெல்லாம் நான் பார்த்து பிரமிச்ச விஷயம். நிஜமாகவே குப்பை தொட்டி கிடையாதா அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். ஆமாம், எங்கேயுமே குப்பை தொட்டி கிடையாது. ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட், அது இதுன்னு எங்கேயுமே பப்ளிக்கில் எந்த குப்பை தொட்டிகளும் கிடையாது. அப்பார்ட்மெண்ட்லேயோ நம்ம வாழ்கிற இடத்துலையோ அங்கே ஒரு பேஸ்கெட் வச்சுருப்பாங்க, அதை தானே தவிர ஜப்பானில் பப்ளிக்காக எந்த குப்பை தொட்டியுமே கிடையாது. தேர் ஃபாலோயிங் ரூல்ஸ். ஈவன் இப்போ நான் வெளியே போகிறேன்னா என் பேக்கில் ஒரு பிளாஸ்டிக் கவர் கண்டிப்பாக இருக்கும். அங்கே நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா அதோடைய பழக்கத்துக்கு நம்ம கண்டிப்பாக மாறிடுறோம். அங்கே நான் ஏதாவது யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா மட்டுமே அந்த குப்பைகளை அந்த பையில் சேகரித்து வச்சு வீட்டுக்கு தான் அதை டிஸ்போஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம யூஸ் பண்ணுற குப்பை மட்டுமே நம்ம எடுத்துகிட்டு வருவாங்கன்னு சொன்னால் அதுவும் கிடையாது. என் கண்ணு முன்னாடி ஏதோ ஒரு குப்பை கீழே இருக்குதுன்னா அந்த குப்பையை எடுத்து அவங்க பேக்கில் அவங்க வச்சுருக்கிற அந்த குப்பை சின்ன கவரில் போட்டு எடுத்துகிட்டு அதை டிஸ்போஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு பழக்கமும் அங்கே உண்டு. இப்போ அதை பற்றி நம்ம அப்புறமா பேசலாம். பட் நான் இப்போ சொல்ல வந்தது, ஈட் ப்ராப்பர்லி, ஃபில் 80% ஆஃப் யுவர் ஸ்டொமக். ஸோ இந்த 2 விஷயம் எப்பொழுதுமே நமக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். மனதளவுலேயும் சரி, உடல் அளவுலேயும் சரி, ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல பாயிண்ட்டு. யோசிச்சு பாருங்கள், செயல்படுங்க, ஹெல்த்தியாக இருங்க. ஏஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போது இளமையிலேயே நிறைய பேர் பார்க்கும்போது ரொம்ப ஏஜ்டாக தெரியும். ஸோ அப்படி தெரியறதுக்கு நம்மளுடைய உணவு பழக்க வழக்க முறையும் ஒரு பெரிய பங்களிக்குதுங்கிறத கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. உட்காந்துட்டு 15 மணி நேரம் 20 மணி நேரம் வேலை செய்யும்போது உங்களுடைய உடம்பை நீங்கள் பாதுகாத்தால் மட்டுமே முடியும். ஸோ அதற்கான டயத்தை நீங்கள் இப்போ 20 மணி நேரம் நான் உட்காந்துருக்கேன், 15 மணி நேரம் உட்காந்துருக்கிறேன், அதில் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் உங்களுடைய சொந்த விஷயத்துக்காக கண்டிப்பாக செலவு பண்ணுங்கள். நமக்கு எப்பொழுதும் வேலை இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அதை தாண்டி கண்டிப்பாக நான் எனக்காக டயத்தை நான் ஒதுக்க வேண்டும். எவ்வளோ ஆனாலும் சாப்பிட்றதுக்குன்னு ஒரு 15 மினிட்ஸ் கண்டிப்பாக ஒதுக்குங்க. எவ்வளோ வேலைக்கு மத்தியிலையும் பண்ணாதீங்க. அதே மாதிரி இன்னொரு நல்ல விஷயம் அங்கே நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வீடுகளில் அப்பா அம்மா குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து ஒன்றா சாப்பிட்ற ஒரு பழக்கமும் அந்த ஊரில் உண்டு. அப்படி சாப்பிடும்பொழுது அவங்களுடைய டைனிங் ஏரியாவில் டிவி கிடையாது. டிவிங்கிறது லிவிங் ரூமில் மட்டுமே தான் இருக்கும். ஃபோனோ அல்லது வேறு ஏதாவது மீடியம் மூலமோ அவங்க எந்த வீடியோஸையும் பார்த்துட்டு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்படி பண்ண மாட்டாங்க. தனியாக இருக்கிறவங்க மேபி பண்ணலாம். பட் ஃபேமிலியாக அந்த ஒன்றா சேர்ந்து சாப்பிட்ணுங்கிற ஒரு கல்ச்சரில் இருக்கிறவங்க கண்டிப்பாக மேக்ஸிமம் இந்த ஃபோனை யூஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்றது இல்லை. சாப்பாட்டுக்கு அந்த மரியாதை கொடுக்குறாங்க மக்கள். ஸோ அது ரொம்ப நல்ல விஷயமும் கூட. ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ஹெல்த் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். இப்பயும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும். இப்பயும் நான் ஸ்டில் ஐ எம் ஒர்க்கிங். ஆனால் இருந்தாலும் உடற்பயிற்சி, சாப்பாடு, இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நான் என்னுடைய உடற்பயிற்சியெல்லாம் செஞ்சுட்டு தான் இப்போ உட்காந்துட்டு உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன். ஸோ பி ஹெல்த்தி, பி ஹாப்பி. உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் ரொம்ப முக்கியம். ஸோ ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணணும்னா 80% இஸ் இம்பார்ட்டண்ட். திங்க் பண்ணுங்கள், கரெக்டானு யோசிச்சு பாருங்கள். இஃப் இட் இஸ் கரெக்ட், ஃபாலோ இட் அண்ட் சப்ஸ்கிரைப்.